வணக்கம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சிம்ம ராசியிலே மக நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார். எனவே யோகமும் சித்த யோகம் இருக்குது. கிழமை யோகம், நட்சத்திரம், திதி தசமி திதி இருக்குது. எனவே ரொம்ப நல்ல நாள். அப்போ நிறைய ராசிகளுக்கு நல்லாயிருக்கும். வெகு சில ராசிகளுக்கு தான் நல்லா இருக்காது. எந்த ராசிகளுக்கு எப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்லிடுறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூரியன் உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கார். அப்போ சூரியன் கொஞ்சம் தொல்லை பண்ண காத்திருக்கார். ஆனால் இன்னைக்கு சந்திரனோட உதவி அதிகமாக இருக்கிறதுனால ஜெயிக்கிறீங்க. உங்கள் சுறுசுறுப்பு, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. ராசிக்கார நேயர்களை சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரிக்குள்ளே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு? திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. அதனால் ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, நல்லது, தானமாக கொடுத்துருங்க. இதை பண்ணுங்க. அனுபவத்தில் அவரோட பலனை நீங்கள் பாருங்கள். வெற்றி இன்னும் அதிகமாகும். ரிஷபராசிக்கார நேயர்களை சூரியன் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உதவி அதிகமாக இருக்குது. உங்களோட பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நினைவாற்றல் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ராசிக்கார நேயர்களை சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரிக்குள்ளே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு? திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. அதனால் ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, நல்லது, தானமாக கொடுத்துருங்க. இதை பண்ணுங்க. அனுபவத்தில் அவரோட பலனை நீங்கள் பாருங்கள். வெற்றி இன்னும் அதிகமாகும். மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், உங்கள் பிறவி பலம். சூரியன் சித்திரை மாதம் முழுக்க 4 ராசிகளுக்கு உதவி செய்வார். அந்த 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. லாபம் பெருகும். சந்திரனும் உதவி செய்கிறார். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. ராசிக்கார நேயர்களை சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரிக்குள்ளே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு? திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. அதனால் ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, நல்லது, தானமாக கொடுத்துருங்க. இதை பண்ணுங்க. அனுபவத்தில் அவரோட பலனை நீங்கள் பாருங்கள். வெற்றி இன்னும் அதிகமாகும். கடகராசிக்கார நேயர்களே அற்புதமான நாள். நல்ல காலகட்டம் உங்களுக்கு. அஷ்டம சனி விலகி இருக்கிறது. சூரியன் 10ஆம் இடத்துல சித்திரை மாதம் முழுக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார். வெற்றி அதிகம், நல்லது நடக்கும். அப்புறம் என்ன, கலக்கரான நாளாக கட்டாயம் இருக்கும். சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் சித்திரை மாதம் முழுக்க உங்கள் ராசி ஒன்று. அதனால் நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ராசிக்கார நேயர்களை சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரிக்குள்ளே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு? திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. அதனால் ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, நல்லது, தானமாக கொடுத்துருங்க. இதை பண்ணுங்க. அனுபவத்தில் அவரோட பலனை நீங்கள் பாருங்கள். வெற்றி இன்னும் அதிகமாகும். சிம்ம ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். மக நட்சத்திரம் இன்னைக்கு. சந்திரன் உதவியாக இருக்கார். சூரியன் உதவியாக இருக்கிறார். நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டு பாருங்கள். வசதிப்பட்ட நேரத்தில் பெட்டர் காலையில் போடுறது சூப்பராக இருக்கும் இன்னைக்கு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ராசிக்கார நேயர்களை
சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரிக்குள்ளே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு? திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. அதனால் ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, நல்லது, தானமாக கொடுத்துருங்க. இதை பண்ணுங்க, அனுபவத்தில் அவரோட பலனை நீங்கள் பாருங்கள். வெற்றி இன்னும் அதிகமாகும். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? உத்தரத்தினோட தலைவர், ஞாயிற்றுக்கிழமைக்கு தலைவர் சூரியன். அனுகூலமான எண் 1, 4, தெற்கு, மேற்கு, மஞ்சள், சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அஸ்தீகரே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும், உறுதி. செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வெற்றி எளிதாகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இன்றைக்கி உங்களுக்கு நிஜமாகவே வெற்றி. இதை பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் வெற்றி. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். சூரியனும் உதவி அல்ல, சந்திரனும் உதவி அல்ல. எனவே கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. பரிகாரம் பண்ணணும். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்கிரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க, நல்லது. ஆதித்ய ஹிருதயம் படித்து பாருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது, கோயிலில் இருந்து படிங்க. தோக்க மாட்டீங்க, கேட்டது நடக்காது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சூரியனும் சித்திரை மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். சந்திரனும் உதவி செய்கிறார். அப்புறம் என்ன? நிம்மதி, சந்தோஷம், வெற்றி. அனுகூலமான எண் 4, 3, வடக்கு, கிழக்கு, மஞ்சள், சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அஸ்தீகரே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும், உறுதி. செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வெற்றி எளிதாகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இன்றைக்கி உங்களுக்கு நிஜமாகவே வெற்றி. இதை பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் வெற்றி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. உத்திராடத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு தலைவர் சூரியன். மொத்தத்தில் சூப்பரான நாள் இன்னைக்கு. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அஸ்தீகரே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும், உறுதி. செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வெற்றி எளிதாகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இன்றைக்கி உங்களுக்கு நிஜமாகவே வெற்றி. இதை பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் வெற்றி. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. கவனம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்கிரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க, நல்லது. ஆதித்ய ஹிருதயம் படித்து பாருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது, கோயிலில் இருந்து படிங்க. தோக்க மாட்டீங்க, கேட்டது நடக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நன்றாக இருக்கிறது. ஜெயிக்கிறீர்கள், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். சித்திரை மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. அப்புறம் என்ன? சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், நிம்மதி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். சந்திரன் உதவி செய்கிறார். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம்
அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும், உறுதி. செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வெற்றி எளிதாகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இன்றைக்கி உங்களுக்கு நிஜமாகவே வெற்றி. இதை பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் வெற்றி. மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கோபம், வீண் செலவு அதிகம். நிதானம், பொறுமை, கவனமாக இருங்க. சூரியன் வேற 2ஆம் இடத்துல இருக்கிறார். தேவையற்ற பேச்சு இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, சூடான பேச்சு, கோபம் அதிகம். நிதானம் முக்கியம். அனுகூலமான எண் 1, தெற்கு, பச்சை. பரிகாரம் பண்ணிக்கிட்டா காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்கிரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க, நல்லது. ஆதித்ய ஹிருதயம் படித்து பாருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது, கோயிலில் இருந்து படிங்க. தோக்க மாட்டீங்க, கேட்டது நடக்காது, உறுதி. நேயர்களே, எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை? இப்பொழுது பார்த்தோம், நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.